அப்படியே அதிர்ச்சியில் சமைந்து நின்றவன் இயல்புக்கு வர 10 நிமிடங்களாவது எடுத்திருக்கும். கண்களை அகல விரித்து பார்த்தான். டொயோட்டோ மட்டும் சுக்கு நூறாய் நொறுங்கி போய் கிடந்து ட்ரக் காணாமல் போயிருந்தது. இந்த நேரத்தில் இது மாதிரியான கோர விபத்து நடக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இது திட்டமிடப்பட்ட கொலைதான். ஆனால் விபத்து வடிவில் என்பதை புரிந்து கொள்ள ஆத்விக்கிற்கு நெடுநேரம் எடுக்கவில்லை. மணி கிட்டத்தட்ட 12ஐ கடந்திருந்தது. சுற்றிலும் ஒரே இருட்டு. காற்று வேறு பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. அவ்வப்போது பெரிய பெரிய மின்னல்கள் வெட்டி வெட்டி மறைந்தது. மழை எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிடலாம் என்பதற்கான அறிகுறிகளோடு வானம் கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டது. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு காரின் அருகே சென்றான் ஆத்விக். லேசான முனங்கல் சப்தம் மட்டும் வெளிவந்து கொண்டிருந்தது. உள்ளே எட்டி பார்க்க ராஜேந்திரன் ஸ்பாட்டிலே இறந்து கிடந்தார். சிவராமன் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஆத்விக்கை கண்ட சிவராமனோ அவன் கைகளில் ஒரு பென்டிரைவை திணித்து அங்கிருந்து போகச் சொல்லி சைகை காட்டினார். அதன் அர்த்தம் புரியாமல் அவன் அங்கேயே தயங்கி நிற்க, சிவராமன் உயிர் நிற்கவும் மழை கொட்டோ கொட்டென பொழியவும் சரியாக இருந்தது. இடி மின்னலோடு பலத்த மழை அடிக்க உயிரை கையில் பிடித்து கொண்டு வீட்டிற்கு போகாமல் தன் ஆபீஸுக்குள் வந்து சேர்ந்தான் ஆத்விக். மழை நின்றபாடில்லை, தொடர்ந்து பெய்தது. அவன் மனதிலும் விடாமல் கேள்விகள் பல தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. பொழுது புலர்ந்தது. ஆத்விக் எழுந்து கொள்ள முயற்சித்தான். உடம்பு சோர்வாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. நேற்றிரவு ஒன்றுமே சாப்பிடவில்லை என்பதை சொல்லும் விதமாக வயிறு கூப்பாடு போட்டது. சரி, ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று நினைத்து வெளியே வந்து பார்த்தான். இன்னும் மழை நிற்கவில்லை. தெருவெங்கும் நீர் நிரம்பி கிடந்தது. தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லை. தெரு அனாதையாக கிடந்தது. மழை மட்டும் விட்டு விட்டு பெய்து கொண்டே இருந்தது. கரண்ட்டும் வந்து வந்து போக அப்பொழுதுதான் நேற்றிரவு நடந்த விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்தது. அவர் கொடுத்த பென்டிரைவை பார்த்தான். பின் ஏதோ நினைவில் வர டிவியை ஆன் செய்து செய்தி சேனலுக்கு மாற்றினான். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தீவிர புயலாக மாறியுள்ள நிலையில் கடலோரங்களில் இருக்கும் 15 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு இதே நிலைதான் நீடிக்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்போடு இருக்குமாறும் வெளியில் செல்வதை பெரும்பாலும் தவிர்க்குமாறும் கூறப்படுகிறது. எல்லா பெரிய சேனல்களிலும் புயல் பற்றிய செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கிடையில் வந்த ஒரு லோக்கல் சேனலில் நேற்றிரவு நேப்பியர் பிரிட்ஜை கடந்த ஒரு டொயோட்டோ கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது. கார் நொறுங்கிய நிலையில் அதில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளனர். இருவரின் சடலங்கள் மீட்டெடுக்கப்பட்ட நிலையில் ஒருவர் இன்ஸ்பெக்டர் சிவராமன் என்பது அவர் சீருடையில் இருந்ததினால் உறுதியாகியுள்ளது. அடையாளம் தெரியாத அந்த இன்னொரு நபரின் சடலத்தை பற்றிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளும் தொடங்கப்பட்டுள்ளது. செய்திகளுக்காக உங்கள் சிறகுகள் சேனலில் இருந்து ஜேர்னலிஸ்ட் டேவிட். நன்றி, வணக்கம். ஆத்விக் சிந்தனையில் ஆழ்ந்தான். பின் செல்போனை எடுத்து பார்க்க அம்மா பலமுறை அழைப்பு விடுத்திருந்தாள். அவளிடம் தான் ஆபீஸில் இருக்கும் விஷயத்தை சொல்லியவன் 2 நாட்களும் இங்கேயே இருந்து கொள்கிறேன்மா என்று சொல்லிவிட்டான். வெளியில் தூறல் கொஞ்சம் குறைந்திருந்தது. சரி, இந்த நேரத்திலே கடைக்கு சென்று தேவையானதை வாங்கி வந்து விடலாம் என கடைக்கு செல்ல ஆயத்தமானான். கடைக்கு சென்றால் அங்கு பார்த்தால் சேரும் சகதியோடு எங்கும் கூட்டம். விலையோ இந்த நேரம் பார்த்து ஏற்றப்பட்டிருந்தது. விலையேற்றத்தோடு பற்றாக்குறையும் சேர்ந்து கொண்டது. எது கேட்க போனாலும் அவன் கேட்ட பொருள் கிடைக்கவில்லை. கொஞ்சமாய் 2 நாட்கள் சமைப்பதற்கு தேவையானதை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. எதையும் முன்கூட்டியே கணித்து முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பது. யாருக்கோதானே நடக்கிறது, நமக்கு நடக்க வாய்ப்பில்லை. நமக்கு மழை வராது, நம்ம என்ன கடலோர மாவட்டமா, இப்படியாய் யாருக்கோ தானே என நினைக்க கூடாது. இந்த புயலும் மழையும் யாருமே எதிர்பார்க்காதது. எப்பொழுது என்ன நடக்கும் என்பது யாரும் கணிக்க முடியாத ஒன்று. மழைக்காலத்தை முன்னமே அறிந்து செயல்பட வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டான். முதலில் வயிற்றை நிரப்பிக் கொள்வோம் என வயிற்றை பார்த்தான்.
பின் அவர் கொடுத்த பென்டிரைவை எடுத்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஓபன் செய்ய அதில் ஒரே ஒரு ஆடியோ ஃபைல் மட்டும் இருந்தது. அதை ஓடவிட்டான். ஹாய் மிஸ்டர் ஆத்விக், வெல்கம் பாய். எனக்கு தெரியும் இந்த பென்டிரைவ் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வந்து சேரும்னு. கண்டிப்பா அந்த நேரத்துல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதுவும் எனக்கு தெரியும். என்னடா நம்மள தெரிஞ்சவன் மாதிரி பேசுறானேன்னு நீ நினைக்கலாம். உனக்கு நான் தெரிஞ்சவனா இல்லையாங்கிறத நீதான் முடிவு செய்யணும். சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வர. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் கடந்த காலத்தை பத்தியும் தெரியும். பேரை மாத்திக்கிட்டா எல்லாம் மாறிடும்னு மட்டும் நினைக்காதீங்க ருத்வி. சரி, இப்ப வேணா நம்ம 2 பேருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கலாம். ஆனா கடந்த காலத்துல உனக்கும் எனக்கும் நிறைய நெருக்கம் இருக்கு. அதை பத்தி பேச நான் இப்ப விரும்பல. என்னைக்கு நீ டிடெக்டிவ் ஏஜென்சி ஓபன் பண்ணினியோ அப்ப இருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். எப்படின்னு ரொம்ப யோசிக்காத, அதையும் நானே சொல்றேன். எப்படிப்பட்ட அறிவாளியும் ஒரு தப்பு பண்ணுவான்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாத்துலயும் கவனமா இருக்கிற உன்னை நம்பிக்கையின் பேர்ல திசை திருப்ப நினைச்சேன். நீ தினமும் கையில கட்டுறிய வாட்ச், அதான் உன்னோட அசிஸ்டன்ட் ரகு கொடுத்தான்னு. ஆக்சுவலி அது நான் கொடுத்தது. அதை ஓபன் பண்ணுனா அதுல ஒரு ஜிபிஎஸ் இருக்கும். அது நான் உன்னை கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்கிறது. எனக்கு தெரியும் நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஃபாலோ பண்ணுவேன்னு. அதுக்காகத்தான் முன்னமே இதை பண்ணினேன். இந்த உலகம் பணத்தாலையும் வன்மத்தாலையும் நிறைஞ்சது. எனக்கே நான் எப்ப சாவேன்னு தெரியாது. யார் வேணும்னாலும் என்னை கொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எதிரியை நான் சம்பாரிச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த காக்கி சட்டையை உடுத்தியிருக்கேன். ஒரு நாள் அப்படி எதிர்பாராம என் உயிர் உன்னோட கண்ணு முன்னாடி போனா அதை தான் இந்த உலகத்திலேயே நான் பெருசா நினைப்பேன். சாகரத்துக்கு முன்னாடி ஒரு நேர்மையான மனுஷனை பார்த்திருக்கோமேன்னு சந்தோஷமா செத்து போவேன். இதெல்லாம் உன்கிட்ட பேச 2 காரணம் இருக்கு. முடிக்கப்படாம இருக்கிற ஒரு முக்கியமான கேஸ நீதான் முடிச்சாகணும். அதே நேரத்துல முக்கியமான ஒருத்தரை நீ பழியும் வாங்கணும். என்னால முழுசையும் இந்த பென்டிரைவ்ல சொல்ல முடியாது. எதிர்பாராம இது வேற யாருக்காவது கிடைச்சிட்டா பிரச்சனை தான். அதனால உன்னோட மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நான் ஒரு கோட் கொடுக்குறேன். அதை வச்சு கண்டுபிடிச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணு. கண்டிப்பா நீ அதை பண்ணுவேன்னு நான் நம்புறேன். 0852 என்ற எண்களை சொல்லி ஆடியோ வாய்ஸில் இருந்து மறைந்து போனார் சிவராமன்.